ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்பாக்கெட் லோன் அப்ளை எப்படி லோன் வாங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த அப்ளிகேஷனில் லோன் வாங்கி கொடுத்துருந்தேன், அதை ரெக்கார்டும் பண்ணியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி லோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 5 to 10 மினிட்ஸில் நீங்களும் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு எமர்ஜென்சி நீட் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டே வாங்க பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ இது வித்தின் 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து லோன் அப்ரூவல் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வித்தின் 10 மினிட்ஸில் தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா லோன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து பேப்பர்லெஸ் ப்ராசஸ், அதாவது 100% ஆன்லைன் ப்ராசஸ் தான். மொபைல்லே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அடுத்து நீங்கள் வாங்குகிற லோன் அமௌண்ட்டை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த பேமெண்ட்டை வந்து எவ்வளோ மாதத்தில் வந்து ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஈஸியாக சூஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட மொபைல் யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாகவே பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி தான். ஓகேங்களா? டவுன்லோட்ஸ் பார்த்திங்கன்னா 30 மில்லியன் ப்ளஸ் இருக்குது. ஹாப்பி கஸ்டமர்ஸ் 20 மில்லியன் ப்ளஸ். லோன் இது வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணது 4000 crore. ரேட்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே. நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த லோன் வந்து யாராருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, யாருக்கு வேணாலும் கிடைக்கும். இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஐடி கார்டு காமிச்சு லோன் வாங்கலாம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னால் நீங்கள் வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பு, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் வாங்கிடலாம். செல்ஃப் எம்ப்ளாய்னாலும் சரி அதே தான், பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு வாங்கிடலாம். ஸோ மேஜராக இங்கே என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகேங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லை, உங்கள் ஐடி கார்டு இருந்தாலே போதும், லோன் வாங்கிக்கலாம். அது பழைய ஐடி கார்டு கிடையாது கைஸ், நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கணும் அப்படின்னா தான். ஓகே, ஸோ இதில் லோன் வாங்குறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்ளிகேஷனை. கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள், பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வச்சு. உங்களோட எஜுகேஷன் ப்ரூஃப், அதாவது உங்களோட ஐடி கார்டு, ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் இன்கம் கேட்பாங்க. ஸோ இது தான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் படித்து பார்க்குறது அப்படின்னா படித்து பார்க்கலாம், வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி வாங்க, இப்போ எப்படி வந்து லோன் வாங்குறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது என்னோடய ரெஃபரல் லிங்க் தான். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் ஆக்சஸ், லொக்கேஷன் ஆக்சஸ், கான்டாக்ட் ஆக்சஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. என்ட்ரு பண்ணி ஓடிபி வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஓடிபி நம்ம வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மொபைல் நம்பர் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து கேட்குறாங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக, இல்லை சேலரிட் பர்சனாக, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு. ஸோ அது என்னவோ அதை கொடுத்துக்குங்க. ரெஃபரல் கோடு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வந்து கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து லாங்குவேஜ் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ஓகேவோ நீங்கள் அதை கொடுக்கலாம். நான் வந்து இங்கிலீஷே கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த பெர்மிஷனுக்கு வந்து நம்ம அலோவ் கொடுத்துடலாம். கொடுத்து முடித்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட் லோன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த கேஒய்சி ப்ராசஸை முடிச்சுடுவோம். சரியா? ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷனில் நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. கேஒய்சி இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. அப்லோடு செல்ஃபி ஆப்ஷனில் நம்மளோட செல்ஃபி எடுத்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. கேஒய்சி டாக்குமெண்ட்டில் ஆதார் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே நம்மளோட மொபைல் நம்பர், அதாவது ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி நம்ம வந்து ஓகே கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷனில் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். மிடில் நேம் இருந்தால் விட்டுருங்க, இல்லைனா விட்டுருங்க, அதான் சொல்கிறேன். ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் முடிச்சுட்டு உங்களோட அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். பின்கோடு, கரண்ட் அட்ரஸ்ஸு. ஸோ சேம் ஆஸ் பெர்மனெண்ட்னா அந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிடுங்க, ஒரே அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா. சரியா? ஸோ இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பராக கேட்குறாங்க. ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுங்க.
ஏன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறக்கும் உங்களோட ரீபேமெண்ட் டேட் எல்லாத்தையும் சேலரி பர்சன் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் இந்த உங்களோட கம்பெனி நேம், ஆஃபீஸ் அட்ரஸ், ஆஃபீஸ் பின்கோடு இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அப்புறம் மந்த்லி சேலரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் என்ன, பே ஸ்லிப்பா, ஆஃப் லெட்டரா, ஜாயினிங் லெட்டரா, இல்லை ஐடி கார்டா, அப்ரைசல் லெட்டரா, ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து இங்கே ஓகே பண்ணிடலாம். ஸோ இது நீங்கள் பிஎன்ஜி, பிடிஎஃப் எதுனாலும் சரி அப்படியே நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் வந்து சப்மிட் பண்ணியாச்சு, ஆஃபர் லெட்டர் தான். ஓகேவா? ஸோ 20,000 நமக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி ஆர் பேங்க்கு உங்களோட சேலரி வந்து ரிசீவ் ஆகும்ல, அது எந்த பேங்க் அப்படின்னு கேட்குறாங்க. ஐஎஃப்எஸ்சி கூட அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு கன்ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் முடிச்சுருங்க. அப்புறம் லாஸ்ட்டு 3 மந்த்ஸோட ஸ்டேட்மெண்ட்டு, உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எதுக்காக அப்படின்னா உங்கள் லாஸ்ட்டு 3 மந்த்தில் உங்களோட சேலரி வந்து ரிசீவ் ஆகிருக்கும்ல. ஸோ அதுக்காக ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வரும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே பொறுமையாக நீங்கள் ரீட் பண்ணணும். உங்களோட வீடியோ ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கணும். கொஞ்சம் கிளியராக வந்து யாரும் பின்னாடி எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இது வந்து ஒரு ப்ரூஃப் தான் அவங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரிஜினல் பர்சன் தானே, ஏஐ கிடையாதோ. ஏன்னா நிறையா ஏமாத்து வேலையே நடக்கும் இந்த அப்ளிகேஷன்லேயும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? நம்ம கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதை தான் நானும் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட லோன் வாங்க பாருங்கள். கடன் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்டே வாங்க பார்த்துக்குங்க. அதுதான் சொல்கிறது. ஓகே. ஸோ கிரெடிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் லிமிட்டே வந்து 1000 ருப்பீஸ் தான். ஸோ அதை நம்ம வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாதத்தில் ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு எப்படி மந்த் கணக்கு கொடுப்பாங்க? நம்ம எவ்வளோ லோன் வாங்குகிறோமோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து டெனரும் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் 1000 ரூபாலாம் வந்து டேஸ் கணக்கு தான் இருக்கும். அடுத்து வந்து இப்போ நமக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 940 ரூபா உங்களுக்கு வரும். 50 ரூபா ஃபீஸு, ஜிஎஸ்டி ஒரு 9 ரூபா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து லோன் ரிக்வெஸ்ட் வந்து எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? பேங்க்குக்கு தான். ஸோ பேங்க்குக்கு நம்ம கொடுத்துருவோம். இந்த 1000 ரூபா நமக்கு வந்து வந்துடும். கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். சரி, ஓகே. நீங்கள் எதுக்காக இந்த லோன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1000 ரூபா எதுக்கு? எதாவது ஒன்று பண்ணலாம், அவ்வளோதான். பெருசாக ரீசன்லாம் கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் லோன் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு கேர் ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லி வந்துடும். அவ்வளோதான். அக்ரி பண்ணிடுங்க. இதை ரீட் பண்ணிக்கோங்க ஒன்ஸு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ஓடிபி வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோதான், பேமெண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிரும். ஸோ இதுதான். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அமௌண்ட்டு எமர்ஜென்சி நீட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டே வாங்க பாருங்கள். இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷனில் எமர்ஜென்சி நீடு ரொம்ப எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என் ஃப்ரெண்டுக்கு சும்மா ஒரு அமௌண்ட்டு கேட்டான், அதுக்காண்டி வாங்கி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.